அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காசியில் ஏன் பல்லியும் கருடனும் இல்லை தெரியுமா? 7 ஜென்மத்துக்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது. அதன் புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய கேள்வி கேட்டிருப்போம். வாரணாசியை சுற்றி பார்த்தால் எங்கும் கருடன் சுற்றுவதை பார்க்கவே முடியாது. அதேபோல் காசியில் எங்குமே பல்லியை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய வீடுகளில் கூட சாதாரணமாக தெரிகின்ற பல்லி மோட்சஸ்தலமான வாரணாசியில் மட்டும் ஏன் இல்லை என்று யோசிக்க வேண்டியது மிக அவசியம். ராவணவதம் நடந்தது பல யுகங்களுக்கு முன்பு. ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவ ஆசைப்பட்டார். அதற்காக காசியில் இருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது காசியை நோக்கி ஹனுமான் பயணம் செய்கிறார். காசியை நோக்கி ஹனுமான் வரும் பொழுது அவருடைய கண்களில் அங்கிருக்கும் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களும் அங்கு தென்படுகின்றன. அதை பார்த்ததும் ஹனுமான் குழம்பிப் போகிறார். லிங்கங்களில் எது சுயம்பு லிங்கம் என்பது அவருக்கு தெரியவில்லை. சுயம்பு லிங்கத்தை கொண்டு சென்றால்தான் அதற்குரிய பலன் மற்றும் சக்தியம் என்பது கிடைக்கும் என்றும் யோசிக்கிறார். அதனுடைய சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் என்பதால் சுயம்பு லிங்கத்தை காசி முழுவதும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் அனுமன். ஆனால் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார். இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்பு லிங்கம் என்று ஹனுமனுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு சுயம்பு லிங்கத்திற்கு மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து கத்திக்கொண்டே வலம் வந்து கொண்டிருந்தது கருடன். அதை அனுமன் கண்டுபிடித்துவிட்டார். அதேபோல் பல்லியும் அந்த சுயம்பு லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டிக் கொடுத்தது. இவ்வாறு கருடனும் பல்லியும் சுயம்பு லிங்கம் இருப்பதை அனுமன் கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்தது. இதன் பின்பு கருடன் பல்லி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்பு லிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார். அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது. காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா? காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் கால பைரவர். அந்த கால பைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் அனுமனோ தன்னுடைய எஜமானர் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்பு லிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்து செல்கிறார். அப்போது கால பைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்துகிறார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்து சண்டை வலுக்க ஆரம்பிக்கிறது. இருவருக்குமே கோபமும் ரௌத்திரமும் கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டு இருந்தது. இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே தொடர்ந்தால் இந்த மண்ணுலகில் பிரளயமே வெடிக்கும் என நினைத்தார்கள். இருவரும் அதிக பலசாலிகளாக இருப்பதால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது பெரிதாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்து கால பைரவரிடம் வேண்டிக் கேட்டுக்கொண்டனர். சுயம்பு லிங்கத்தை எடுத்துச் செல்லவும் வழிவகுக்க வேண்டும் என்று கூறினார். ஹனுமானின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட கால பைரவர் லிங்கத்தை எடுத்து செல்வதற்கு அனுமதி கொடுத்தார். என்னுடைய அனுமதியின்றி எடுத்து சென்றதற்கு மட்டுமே தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார். அதோடு சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் அனுமனை அனுப்பி வைத்தார். ஆனால் அதே சமயம் ஹனுமனுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டிக் கொடுத்ததற்காக கருடனுக்கும் பல்லிக்கும் சாபத்தை வழங்கினார் கால பைரவர். இந்த வாராணசியில் காசியில் எங்கும் நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார். எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் பல்லியும் கருடனும் இருப்பதில்லை. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.